நல்லது. மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சந்தோஷமாக எங்களுடைய கரங்களை தட்டி பாடுவோம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். கர்த்தர் அற்புதமான தேவனாக இருக்கிறார். அற்புதமான விதத்தில் எங்களை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் வாழ்த்தி நாங்கள் இந்த பாடலை நாங்கள் பாடுவோமாக. சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் எம்மில் வந்த போதும் எத்தனை தொல்லைகள் எம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் எம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் எம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆழிக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகூர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். ஆழிக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆகூர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். மரித்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தர நாளிலே. மரித்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தர நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். சுவாமி, நீர் ஜீவனுள்ள கர்த்தராக இருக்கிறீர். இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆம் சுவாமி, நீர் அற்புதமான தகப்பனாக இருக்கிறார். நீர் அதிசயமான தேவனாக இருக்கிறீர். ராஜன், உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. உம்மை
உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை நீ சுவாமி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் சுவாமி. இவருடைய சத்தத்துக்கு நீர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த காலை வேளையிலே. ஓ நன்றி ராஜனே. உம்மை தொழுது கொள்ளும் வேளையிலே நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க ராஜனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, நீர் பரிசுத்தராக இருக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறேன். உன்னதமானவரே, நாங்கள் இந்த காலை வேளையிலுமே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி. ஓ ஸ்தோத்திரம். ஓ நன்றி ராஜனே. நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடு எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர்,
மனிதர்களும் முகத்தை பார்க்கிறார்கள் தகப்பனே, ஆனாலும் நீர் தேவன், எங்களுடைய இருதயத்தை காண்கிற கர்த்தர். எங்களை யார் கைவிட்டாலும் நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையை நீர் வழி நடத்துகிற எஜமானனாக இருக்கிறேன் சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜனே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் வழியிலே கூட நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் பாடுவோம். நீரே வழி நீரே சத்தியம் என்ற பாடலை. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் நேசையா. உடைய கரங்களை வைத்து சொல்லுமா, நீரே வழி. ஓ ராஜனே, நீரே வழியும் சத்தியமுமாக இருக்கிறேன். நிச்சயமாகவே நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நீரே வழி நீரே சத்தியம். உம்மை போல யார் உண்டு ராஜனே? நீர் போதும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கைக்கு. எனக்காக சிலுவை நீ மரித்தீர், எனக்காகவே திரு இரத்தம் சிந்தினீர், எனக்காக சிலுவை நீ மரித்தீர். ஆராய்ச்சனே, என்னை மீட்கத்தக்கதாக சுவாமி உம்முடைய ஜீவனை எனக்காக கொடுத்தீர். நீர் வழியாக இருக்கிறீர். நீர் எனக்காக ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீர். எனக்காக சுவாமி உம்முடைய ஜீவனை கொடுத்த தேவனாக இருக்கிறீர் சுவாமி. நீர் என்னை தேடி வந்த நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜனே. ஓ ஸ்தோத்திரம். எனக்காகவே நீர் ஜீவிக்கிறீர். ஆம் ராஜனே. உம்மால் அன்றி எனக்கு சொல்லுமா, நீர் மட்டும் என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறேன். நான் நம்பும் மனிதர் கைவிட
உடைய கரங்களை உயர்த்தி சொல்வோமா? முழு இருதயத்தோடு எங்களை அர்ப்பணிப்போமாக. எனக்கு எனக்கு நீரே 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 சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நீர் போதும் சுவாமி. எங்களுக்கு நன்றி ராஜா. தேவனே, மிகுதியான காரியங்கள் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே சுவாமி, தொடர்ந்து எங்களை வழி நடத்து. ஆமென். நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள்: தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள்: தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்கதான ஒரு முக்கியமான விஷயத்தை பாடல்களை பார்க்கும் பொழுதே எனக்கு விளங்கிட்டு, இன்னைக்கு உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதாகத்தான். அலங்கோலமாய் போவான் என்று நினைத்த பொழுது அலங்காரமான ஒரு மதிலா என்னை மாற்றினாரே. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களை அலங்கோலமாய் போவீங்கன்னு சொல்லி உலகம் பார்க்கும் பொழுது உங்களை அலங்காரமான மதிலாய் மாற்றி, அது என்னது? அஸ்திபாரம், ஆண்டவருடைய அஸ்திபாரம். ஆகவே இந்த காலையில் உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம் அதே தான், அஸ்திபாரம். அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும், எந்த காரியத்துக்கும் ஆரம்பம் அஸ்திபாரம் தான். பழைய காலத்தில் வெள்ளைக்காரவங்க இருந்த காலத்தில் ரயில் ரோட் செய்யும் பொழுது அதில் பாலங்கள் இடையிலே வந்தால் அந்த பாலம் உறுதியாக இருக்குதா என்று சொல்லி பார்ப்பதற்கு முழு இரவும் அந்த ரயில் என்ஜினை கொண்டு வந்து அந்த பாலத்தின் மேலே மிகவும் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டு நிறுத்துவார்களாம். காரணம், அது உறுதியாக இருக்குதா என்பதை பார்ப்பதற்கு. அதே போல் ஒரு வீடோ அல்லது ஒரு கட்டிடமோ உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டுமானால் அதற்கு ஒரு அஸ்திபாரம் கட்டாயம் அவசியம். ஒரு பக்கமோ 2 பக்கமோ 3 பக்கமோ இருந்து போதாது, 4 பக்கங்கள் உள்ள ஒரு அஸ்திபாரம் அவசியம். அதே போல் இந்த காலை நேரத்திலே கர்த்தர் அந்த அஸ்திபாரத்திலே ஒரு வெடிப்பு எங்க சரி இருக்குமானால் அதில் இருக்கிறதை மிக பெரிதான பாதிப்பை பின்னுக்கு கொண்டு வரக்கூடும். அதே போல் இந்த காலையிலே ஆண்டவர் எங்களை அழகாய் கட்டி வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அழகாய் நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய அவருடைய ஊழியத்தை செய்ய நம்மை கட்டி வந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கட்டி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலும் இந்த உலகத்தின் எல்லா விதமான தாக்கங்களினாலே சில நேரங்களில் வெடிப்பு உண்டாகலாம். ஒரு ஒரு பழமொழி மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் சின்ன காலத்தில் படித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. வரப்புயர நீர் உயரும். உங்களுக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் வந்திருக்கும். இப்போ நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடிகள் உயர்வார்கள், குடிகள் உயர கோன் உயர்வான், அரசன் உயர்வான். ஒரு நாட்டுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் தான். ஆகவே 4 வரப்புல எங்கேயாவது ஒரு சின்ன வெடிப்பு இருந்தால் தண்ணி நிற்காது, அது வெளியே போயிடும், பயிர் வளராது, குடிகள் சந்தோஷப்பட முடியாது, நாடு அலங்கோலமாய் போகும். அதே போல் நீங்களும் நானும் ஒரு அஸ்திபாரத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பது சந்தோஷமான காரியம். வேதாகமத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். அஸ்திபாரத்தை குறித்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் தொடங்கி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உங்களுடைய வேதாகமம் கரங்களில் இருக்குமானால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து சில வசனங்களை முடியும் வரை நாங்கள் வாசிக்க போகிறோம்.
எல்லாரும் நாங்கள் எழுந்து நின்று ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒரு கௌரவம் பண்ணும்படியாக வாசிப்போமா? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென், அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபம் பண்ணி ஆண்டு சமத்துவ ஒப்பு கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல பிதாவே, சுவாமி, எங்களுடைய வாழ்க்கை அஸ்திபாரத்தை இந்த காலையிலே நீர் காண்பிக்கிறீர். சுவாமி, எங்களுடைய ஊழியத்தின் அஸ்திபாரத்தை காண்பிக்கிறீர். எங்களுடைய எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டிய விதத்தை எங்களுக்கு சொல்லுகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையின் வழி காட்டுகிறீர். எங்களோடு கூட நீ இடைப்படுகிறீர், இருக்கிறீர். சுவாமி தேவரீர் தாமே இந்த காலையிலே உடைய வார்த்தை மூலமாக நீ எங்களோடு பேசும். எங்கள் ஜீவியங்களை தொடும், எங்களை சுகப்படுத்தும். ஆண்டவரே, எங்களை தைரியப்படுத்தும், எங்களை சரிப்படுத்தும்படியாக நாங்கள் குடும்பமாக நாங்கள் வந்து நிற்கிறோம். சுவாமி, நீ தாங்கிக் கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் பெயராலே பிதாவே, ஆமென், ஆமென். சபையார் உட்கார்ந்துருங்க. நல்லது. நாங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையிலே பார்க்கும் பொழுது இதன் பின்னணியை பார்ப்போமானால் முதலாவதே சொல்லுகிறது அவர்கள். யார் அந்த அவர்கள்? அதுதான் பின்னணி அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து ஊழியங்களை செய்து அவர் மரித்து 40 நாள் அளவிலே உயிரோடு கூட இருந்து சீடர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து போதித்து கொண்டிருந்தார். 40வது நாள் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் சொன்னார், நீங்கள் தரித்திருங்கள், நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் ஒரு இடத்திலே பொறுமையாக இருங்கள் என்பதாக. ஆகவே 120 பேர் அடங்கிய குழுவினர் சீடர்களோடு கூட ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்பொழுது தாமே அங்கே பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளிலே வானத்திலிருந்து இறங்கினார் என்பதாக 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் ஆரம்பத்திலே காண்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி செயல்பட ஆரம்பித்த பொழுது பேதுரு என்கிற ஒருவர், அப்போஸ்தலனாகிய பேதுரு, தன்னுடைய 11 பேர்களோடு கூட எழும்பி நின்று உற்சாகமாய் பேச ஆரம்பித்தார். பாருங்கள், கதைக்க ஆரம்பித்தார். பாருங்கள், என்னத்தை பேசினார், என்னத்தை கதைத்தார், அதைத்தான் இங்கே இந்த பின்னணியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஆண்டவரை குறித்து வைராக்கியமாய் பேசினார், தைரியமாய் பேசினார் என்பதாக. எப்படி அவர் இந்த தைரியமாய் பேச முடிந்தது? பரிசுத்த ஆவியானவர் அவரை தைரியப்படுத்தினார், ஏவினார். ஒளிந்து ஒடுங்கி ரோமர்கள் என்ன செய்வாங்களோ, எப்படி எங்களுடைய இந்த கிறிஸ்தவத்தை நாங்கள் கொண்டு போவோமோ, இயேசுடைய போதனை எப்படி நாங்கள் கொண்டு போவோமோ என்று பயந்து 120 பேர் அங்கே வேண்டுதலோடும் ஜெபத்தோடு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார் என்பதாக தைரியப்படுத்துகிறாங்களா வாசிக்கிறோம். என்ன அவர் வாசிக்கிறோம்? சொல்லப்படும் 4 விஷயங்களை பார்க்கிறோம். பாருங்க, முதலாம் வசனத்திலே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் எப்படி இருந்தாங்களா? ஏனோ தானோன்னு இருந்தாங்களா? அப்படி சொல்லவில்லை. வசனம் சொல்லுது பாருங்க, உறுதியாய் தரித்திருந்தார்கள், உறுதியாய் இருந்தார்கள். 4 ஃபவுண்டேஷன், 4 அஸ்திபாரங்கள் அவர்களுக்கு இருந்தது. அங்கே அந்த 4 அஸ்திபாரத்துக்குள்ளே அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள், வேலை செய்தார்கள் என்பதாகத்தான் நாம் வாசிக்கிறோம். இந்த உறுதிங்கிறது வார்த்தை கிரேக்கையில் சொல்ற சொல், கிரேக்க வார்த்தையில் சொல்ற உறுதி, நிலைத்திருத்தல்ங்கிற சொல். அது கிட்டத்தட்ட 10 தரம் பேர் சொல்லாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தரம் வினை சொல்லாக சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்பதாக. உறுதி, தொடர்ச்சியாய், நிரந்தரமா, இன்னைக்கு மட்டுமில்லை, நாளைக்கு மட்டுமில்லை, தொடர்ந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதை செய்து கொண்டு போக ஆரம்பித்தார்கள் என்பதாக வாசிக்கிறோம். சரி, அப்படியானால் நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது அஸ்திபாரம் என்னது? அப்போஸ்தலர்களுடைய உபதேசம்.
அப்போஸ்தலர்கள் என்னத்தை உபதேசம் பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை, செய்தியை. தேவனுடைய செய்தி இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய செய்தி என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஏன் தேவனுடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்? அப்போஸ்தலரிடத்திலே அவர் கற்பித்தார்கள், ஜனங்கள் கற்றுக்கொண்டார்கள். 3000 ஜனங்கள் அங்கே ஒன்று கூடி முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையில் இதுதான் முதலாவது ஆரம்பம். அப்போஸ்தலருடைய போதனையிலே, அப்போஸ்தலருடைய போதனை, தேவனுடைய வார்த்தையிலே தேவன் யார் என்பதை அவர்களுக்கு ஆணித்தனமாக எடுத்து காண்பித்தார்கள். அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்தவர், உலகத்தையே முழு சிருஷ்டிக்கும் அதிபதி அவர், சிருஷ்டிகர்த்தர். அவரை இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். வேதாகமத்தின் வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது, படிக்கும் பொழுது ஆண்டவர் அவரை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர்கள் கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமில்லை, தேவன் தன்னுடைய சுபாவங்களை கற்றுக் கொடுத்தார், குணாதிசயங்களை கற்றுக் கொடுத்தார், தேவன் அவருடைய கிரிகையை கற்றுக் கொடுத்தார். வார்த்தை கூடாக தேவன் உங்கள் மேலும் என் மேலும் முழு மனுஷ வர்க்கத்தின் மேலும் அவர் நியாயம் தீர்க்க அல்ல, அன்பு காட்டுகிறவராய் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதாக வார்த்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே அவரை அல்லாமல் வேற எந்த அதிகாரமோ சக்தியோ இந்த உலகத்திலே இல்லை என்பதை ஆணித்தனமாய் உறுதியாய் கற்றுக் கொடுத்தார்கள் அவருடைய வார்த்தையிலே. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை கூடாக தேவனுடைய பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள். பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்கு, அந்த பல நாட்டிலிருந்து ஒன்று கூடி வந்து சேர்ந்த இந்த ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுடைய பாவ தன்மை உணர்த்தப்பட்டது, அவர்கள் உள்ளத்திலே குத்தப்பட்டார்கள், அவர்கள் இருதயம் தேவன் பக்கமாக இழுக்கப்பட்டது. அவங்களுடைய போதனை அல்ல, தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தை குறித்து நீங்களும் நானும் என்ன மனப்பான்மையோடு இருக்கிறோம்? தேவனுடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, படிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், அவரை நமக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். அவருடைய குணாதிசயங்களை நாங்கள் வளருகிறோம், வாழ்க்கை சுபாவங்களை மாற்றுகிறார். இந்த ஜீவியத்தில் ஒரு நோக்கத்தை அவர் காண்கிறார், வாழ்க்கையில் எதிர்பார்ப்பை அவர் கொடுக்கிறார். கேள்விக்குறியா இருக்கிற அந்த கேள்விக்கான வாழ்க்கைக்கு பதிலை அவர் கொடுக்கிறார், தேவனுடைய வசனம் தான். ஆகவே நாங்கள் என்னென்னலாம் தேடி அலைஞ்சாலும், எதெல்லாம் நாங்கள் வாசித்து இன்றைக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு பல டிகிரியை நாங்கள் எடுக்கிறோம், நல்லது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய மனதில் எவ்வளவு ஆசை இருக்கிறது, எவ்வளவு ஆஞ்சை இருக்கிறது என்று நாங்கள் கேட்க வேண்டிய இருக்குது கேள்வி இல்லையா? தேவனுடைய வார்த்தை அறியாதுக்கு முன்பதாக எப்படி அலங்கோலமாய் வாழ்ந்திருப்பார்கள் இவர்கள். நினைச்ச வழியில போயிருப்பாங்க. சொல்லுவாங்களே, கால் போன போக்கில், உங்களுக்கு தெரியாதெல்லாம் டக்கண்டு கால் போன போக்கில் போயிருப்பாங்க, மனம் வந்தபடி வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கை தேவனால் மாற்றப்பட்டது. சமுதாயத்திலே ஒரு ஜெய பெற்றவர்களாய், வெற்றி பெற்றவர்களாக, ஒரு மாதிரியான எடுத்துக்காட்டுள்ளவர்களாக ஆண்டுடைய வார்த்தையினால் மாற்றப்பட்டார்கள். ஆகவே தான் 3000 பேர் முதலாவது ஆண்டோட சமூகத்தில் சேர்ந்தார்கள். சபை அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. விளங்குதா? முதலாவது அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அது உங்களுக்கு எனக்கு ஒரு தாகமாய், தண்ணீரை போல் குடிக்க வேண்டிய, எங்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கவில்லை என்றால், கற்றுக்கொள்ள வேண்டால், நாங்கள் காஞ்சி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காய்ந்து போனவர்களாய் காணப்படுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காய்ந்து போயிருப்பவனால் எங்களுக்கு அதுக்கு பிற்பாடு எடுக்க வேண்டிய காரியங்கள், தீர்மானங்கள், வழிகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். இரண்டாவது அஸ்திவாரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, அந்நியோன்னியத்திலும் என்பதாக, அந்நியோன்னியம் ஐக்கியம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னத்திலே அவர்கள் ஐக்கியம் கொண்டாங்க? யாரோட ஐக்கியமா இருந்தாங்க? எப்படி ஐக்கியம் இருந்தாங்க? நாங்கள் எங்களை பார்த்து கேட்கிறோம். அங்கேயே எல்லா ஜனங்களும், முழு அநேக நாட்டிலிருந்து வந்த ஜனங்களும்
பலவிதமான கொள்கையோடு இருந்திருப்பாங்க, பலவிதமான நோக்கங்களோடு இருப்பாங்க, கடவுளை பற்றி பலவிதமான அபிப்பிராயம் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரே மனம், ஒரே சிந்தையோடு கூட இவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு அங்கே வர ஆரம்பித்தார்கள். அங்கே சொல்லுது ஐக்கியம் என்பதாக, அந்நியோன்யம் என்பதாக. நாங்கள் இன்றைக்கு எதிலே சமுதாயம் ஐக்கியமாக இருக்கிறது? அநேகர் எங்களோட ஐக்கியமாக இருக்கலாம். வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப் இருக்கிறோம் இல்லையா? நாங்கள் பல குரூப்பில் நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம். அதில் இதுலையா, ரெண்டுலையா, மூணுலையா, நிறையா நாங்கள் அநேக ஐக்கியங்கள் உலகத்தில் இருக்கிறது. வெளியில் எடுத்துக்கொண்டால் சபைக்கு வெளியே பல ஐக்கியங்கள், பெண்கள், ஆண்கள், சமுதாயம், தலைவர்கள், இன்னும் பாடசாலைகள், இன்னும் பலவிதமான அரசியல் அல்லது மதம் சம்பந்தமான நிறைய ஐக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே அந்நியமா இருந்தார். அவர்களுக்குள்ள எந்த பிரிவினையும் கிடைக்கவில்லை, எந்த பாகுபாடும் இருக்கவில்லை, எந்த வேற்றுமையும் இருக்கவில்லை, எந்த முரட்டுத்தனம் அவர்களுக்குள்ள இருக்கவில்லை, எந்த விதமான மேட்டிமை அவர்களுக்குள் இருக்கவில்லை. அவர்கள் சாந்தம் உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், ஏற்றுக்கொள்ளவர்களாய், மதிப்பு கொடுத்து மதிப்பு பெற்று அல்லது கனப்படுத்தி ஒரு பொன் சிரிப்போடு மற்றவர்களையும் மதிக்கிற ஒரு ஐக்கியம் உள்ள, ஒரு தைரியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு சபையாக நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம்? எங்களுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாரு? எங்களுக்கு நிறைய ஐக்கியங்கள் இருக்கிறது, ஐக்கிய குழுக்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய ராஜ்யத்தை தான் பார்க்குறோம், தேவனுடைய ராஜ்யத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்பால் நாங்கள் எதுவுமே எங்களுக்கு பார்க்க முடியலை. ஏன்? நாங்கள் தேவனுடைய வார்த்தையினால் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம், புதுப்பித்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே வேலை செய்கிறது. ஆகவே தான் தேவனுடைய ராஜ்யத்து குறித்த ஐக்கியத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சில வேளை எங்களுடைய ஐக்கியம், நாங்கள் வைத்திருக்கிற ஐக்கியத்தோடு கூட, ஒற்றுமையோடு கூட, ஒற்றுமையான குழுக்கள் எங்களை தவறான பாதையிலே கொண்டு போகக்கூடிய காரியங்களும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், ஒருமை, அந்த ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தான் ஆண்டவர் இங்கே வார்த்தையில் எங்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஆகவே ஏன் தேவனோடு மக்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும்? அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய ஆசை என்னது புரிஞ்சு கொள்வதற்கு நாங்கள் அவரோடு கூட ஒன்றித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே எங்கள் மத்தியிலே, எங்கள் நடுவிலே அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு எங்களுக்குள் இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் ஒருமைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறோம், 2வது அஸ்திபாரத்தில். ஆகவே நாங்கள் தேவனை அறிகிற அறிவிலே குழுக்களாய் சேர்ந்து தேவனை அறியும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது, பார்க்கும் பொழுது நாங்கள் தைரியம் அடைகிறோம். 4 பேர் ஆண்டவர் ராஜ்யத்திலே ஒரு குழுவாய் நாங்கள் ஐக்கியமாய் செயல்பட ஆரம்பிக்கும்போது, இன்னும் நாங்கள் 6 பேர், 8 பேர், 10 பேர் என்று நாங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். மற்றவங்களோடு அவருடைய காரியங்களை நாங்கள் கை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். தனிமையாய் எங்குமே ஓட முடியாது, தனியாக எதையும் சாதிக்க முடியாது. 2 பேர் சேர்ந்து செய்கிற காரியத்திலே ஜெயம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. அங்கே அதில் ஒரு பெரிதான ஒரு பிரதிபலன் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அங்கே அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், சீசர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், விசுவாசிகளுக்கு ஐக்கியத்திலும், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலும், தேவனோடு இருக்கிற உறவிலும் அவர்கள் வளர்ந்து பெருகினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சில வேளை நாங்கள் எங்களுடைய ஐக்கியம், எங்களுடைய ஒற்றுமை அல்லது எங்களுடைய குழுவினரோடு இருக்கிற காரியங்கள்னாலே சில நேரங்களில் நாங்கள் பிழையான ஐக்கியத்திலே ஈடுபட்டு சாபங்கள் அல்லது வியாதிகள் அல்லட்டி பரம்பரையாய் கடந்து போகிற வேதனையான சுபாவங்கள் கூட கடந்து செல்லலாம். நாங்கள் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம்? தேவனோடும், தேவனுடைய வார்த்தையோடும், தேவனுடைய ஜனங்களோடும், தேவ ராஜ்யத்தோடும் நாங்கள் இருக்கிற அந்த ஐக்கியத்திலே என்றைக்கும் ஒரு மாற்றம் வருவது கிடையாது. அது கட்டி எழுப்பப்படும். தேவனுடைய ராஜ்யம் வளரக்கூடியது, தேவனுடைய சமூகம் வளரக்கூடியது. ஆக தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது.
மூணாவது ஃபவுண்டேஷன், அஸ்திபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதுதான் மிகவும், இது எல்லாத்தை விட முதலாவது முக்கியமான ஒரு காரியமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்ன அது? அப்பம் பிட்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எப்படி அப்பம் பிட்டாங்க? வீடுகள் தோறும் ஒவ்வொரு நாளும். நம்ம மாசத்துல ஒருக்கா நாங்கள் அப்பம் பெற்று ஆண்டோட சமுத்திர ஆபோஜனைக்குள்ள வரோம். அன்னைக்கு தான் பாருங்க, ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேனா, நான் பிள்ளை செஞ்சிட்டேனா, நான் குற்றம் செஞ்சிட்டேனா, இந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, இந்த அப்பத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா, அன்னைக்கு தான் நாங்கள் யோசிக்கிறோம். நான் வேத புத்தகம் சொல்லுகிறது, இந்த சீசர்கள் ஜனங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தார்கள், ஆண்டவருடைய சரீரத்தை நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்களை ஆராய்ந்து பார்த்தவர்களாய் குற்ற உணர்விலே வாழாமல் பரிசுத்த உணர்வோடு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆகவே ஏன் நாங்கள் இதை தியானிக்கிறோம்? ஏன் நாங்கள் அப்பம் பிட்டுதலையும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார் என்பதாக. ஆகவே வேதாகமத்தின் படி நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளும் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நித்திய வாழ்வையும் ஜீவனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிச்சிருக்காட்டா, சிலுவையில் பாடுபட்டு இருக்காவிட்டால் உங்களுடைய பாடுகளும் என்னுடைய பாடுகளும், உங்களுடைய வேதனைகள் என்னுடைய வேதனைகளுக்கும் முடிவு இருந்திருக்குமா? நாங்கள் இன்னும் பாவிகளாகவே நாங்கள் வாழ்ந்து பாவிகளாய் மறித்து நரகத்திலே அழிந்து போயிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவங்களையும் கழுவக்கூடிய அதிகாரமும் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவிருக்கிறதா என்று நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆண்டோட பிள்ளையா இருப்பதுக்கு ஒரே காரணம் அவருடைய இரத்தம். அவருடைய இரத்தத்திலே பரிசுத்தமான ஒரு இரத்தம், எந்த பாவமும் எந்த வேற டிஎன்னும் கிடையாது. அவர் தூய்மையான டிஎன் உள்ள இரத்தம், பரிசுத்தமுள்ள இரத்தம். ஆகவே அந்த இரத்தத்தினால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில விமோசனம் உண்டு, நித்தியம் உண்டு, மறுவு வாழ்வு உண்டு, விடுதலை உண்டு. அவருடைய இரத்தத்தையும் அவருடைய பாடுகளையும் அல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு மனுஷனையும் மாற்றுவதற்கு வேற மார்க்கமே கிடையாது. எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ தேவர்கள் இருக்கிறது, எத்தனையோ தான தர்மங்கள் அர்ச்சனைகள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் இவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு இரத்தம் சிந்தினபடினால் தாமே மனு வர்க்கத்துக்கு மீட்பு வந்தது. இதுதான் பாருங்க நற்செய்தி. இதுதான் நீங்க சுவிசேஷம் மற்றவங்களுக்கும் சொல்லலாமே. இதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம் கிராமங்கள் தோறும். எத்தனையோ தேவர்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் போகிற இடங்கள்ல, எத்தனையோ கடவுளை கும்பிட்றாங்க, ஏதோ நம்பிக்கையெல்லாம் பெருசு பெருசாக செய்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனை கிடையாது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லாவற்றுக்கும் மேலாய் ஜெயம் உள்ளது, வாழ்க்கையை மாற்றக்கூடியது, மனுஷனை விடுவிக்கக்கூடியது, மனுஷனுடைய ஜீவியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? அறிஞ்சிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, ஒரே அடையாளம் அவர் இரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது. ஏசப்பா என் அப்பா இயேசு, அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆகவே அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நான் எந்த மனப்பான்மையோடு நான் வருகிறேன், எப்படிப்பட்ட உணர்வோடு, எப்படிப்பட்ட எண்ணங்களோடு, எப்படிப்பட்ட வாழ்க்கையோடு வருகிறேன்? ஆண்டோடைய இரத்தத்தையும் ஆண்டோடைய சரீரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் யோசித்து தியானித்து வாழ்க்கை அர்ப்பணித்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னும் என் வாழ்க்கையை மாற்றுங்க, இன்னும் நான் கிட்டி சேரணும் ஆண்டவரே, இன்னும் உங்களை நான் தேடணும் ஆண்டவரே, இன்னும் உங்களுடைய வல்லமையால் நிரம்பணும் ஆண்டவரே, இன்னும் உங்களுக்காக வாழணும் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நான் சாட்சி எடுத்துக்காட்டின ஆண்டவரே, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்க, என்னை தூய்மையாக்குங்க, என்னை ஏற்றுக்கோங்க ஆண்டவரே, உங்களை இல்லாமல் வேறு வழியே கிடையாது சுவாமின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நான் சொல்ல வரேன். ஒருவேளை ஆண்டவராக இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய தலைவராய், உங்களுடைய எஜமானாய், உங்களுடைய வழிகாட்டியாய் நீங்கள் யாராவது நீங்கள் பற்றி கொள்ளாமல் இருப்பீர்களானால் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய முழு வாழ்க்கையை நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவருடைய இரத்தம்
உங்களுடைய சகல பாவங்களை நீக்கி உங்களுக்கு ஆறுதலை கொண்டாரு. இன்னைக்கு அநேக நேரம் நம்ம மனதில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆறுதல் இல்லை, வேதனை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பாவத்தின் சுபாவங்கள். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதில் நீங்கள் விடுதலையாக்க முடியும். 4வது அஸ்திபாரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இறுதியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாயிருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாயிருந்தார்கள், தொடர்தேசியா நிரந்தரமாக இருந்தார் என்பதாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே யாரோடு கூட அவர்கள் செபித்தார்கள், எதற்காக செபித்தார்கள், ஏன் அவர்கள் இப்படி ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பினார்கள்? ஆம், நம்முடைய தகப்பனாக இயேசப்பாவோடு பேசுகிற வார்த்தை தான் எங்களுக்கு ஜெபம். அவர் தான் எங்கள் அப்பா. அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு, என் மகன் இன்னைக்கு பேச மாட்டானா, என் மகள் பேச மாட்டாளா, ஜெபிக்க மாட்டானா, என்னை கூப்பிட மாட்டானா என்பதாக. பாருங்க, ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வரைக்கல. நேற்று முந்த நாளுக்கு ஆட்சிக்கண்ணிக்குள்ள சொன்னாங்க ஒருத்தர், 40 நாள் குழந்தை என்னோட பேசுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி உணரும் பொழுது உங்களையும் வினைப்படுத்த எங்களோட தகப்பன் நாங்கள் அவரோடு பேசுவதை எவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், ஜெபிப்பதை எவ்வளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வாழ்க்கையில் எவ்வளவு எங்களுடைய அந்த பவுண்டேஷன், அந்த அஸ்திபாரத்தில் லீக் இல்லை, வெடிப்பே இருக்கிறது. ஜெப வாழ்க்கையில் ஏசப்பாவோடு பேசும்பொழுது தான் அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கத்தை காட்டுகிறார். ஏசப்பாவோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தான், பேசும் பொழுது தான் எங்களுடைய திட்டங்களை அவர் காட்டுகிறார், வெளிப்படுத்துகிறார், வாழ வழி நடத்துகிறார். எங்களுடைய பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிற தேவ சமூகத்திலே. ஆக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களை தைரியப்படுத்தி கட்டி எழுப்புகிறோம். ஒருவர் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களும் தைரியம் அடைகிறார்கள், நாங்களும் தைரியம் அடைகிறோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஆகவே ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் இருக்கிற டைமிலே உங்களோட பேச ஆண்டு கிடைத்திருக்கிறார். சற்று நாங்கள் யோசித்து பார்ப்போம். இன்னும் ஆழமாய் போக்குள்ள மேலாளத்தான் வந்திருக்கிறேன். இந்த 4 விதமான பவுண்ட், உங்கள் வீடு ஒருவேளை 4 பவுண்டேஷனில் உறுதியாக இருக்குது. எந்த வீடு, எந்த வாழ்க்கை வீடு, என்ற ஜீவியம் ஆண்டுடைய வார்த்தையில் எவ்வளவு தாகமாய், விருப்பமாய், ஆசையாய் இருந்து நான் அவருடைய வார்த்தை கேட்கணும், கற்றுக்கொள்ளணும் விரும்புகிறேன். ஆண்டவருடையோடு சமூகத்திலே ஆண்டோட பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தை விட என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? உலகத்தோடு இருக்கிறதா, அல்லது தவறான வழியில் இருக்கிறதா, பாவத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது நானும். ஆகவே ஆண்டுடைய கிருபை தான் உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கியிருக்கிறது, மீட்டிருக்கு, ரட்சித்திருக்குது, மன்னித்திருக்கிறது. அவர் மன்னிக்காட்டி எங்களுக்கு வேற மன்னிப்புக்கு பாதையை கிடைச்சிருக்காது. இயேசுவின் ரத்தம் சகல ரீதியிலும் சகல வழியிலும் உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை சுத்தமாக்க வல்லமை உள்ளது என்பது சொல்லுகிறது. அந்த தேவனுடைய ரத்தம் என்னை இன்றைக்கு கழுவட்டும், இன்றைக்கு அவர் என்னை ஏற்றுக்கொள்ளட்டும். அவருடைய பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன், அவருக்காக நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, என் பவுண்டேஷனில் 4 விதமான அந்த அஸ்திவாரத்தில் 4 பக்கத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு குறை இருக்குது, நான் விளங்குறது. எனக்கு நான் வருகிறேன், ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை கட்டி எழுப்பி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னோட கூட இருங்க ஆண்டவரே. என் தைரியத்தை எனக்கு தாங்க சுவாமி, எனக்கு ஒரு பலத்தை தாங்க சுவாமி, எனக்கு ஒரு திட்டத்தை தாங்க சுவாமி, எனக்கு ஒரு நோக்கத்தை தாங்க சுவாமி. நீங்கள் கேட்கலாம், ஆண்டு செய்வார், நிச்சயமாக தருவார், கொடுப்பார். அதை செய்யத்தான் அவர் இருக்கிறார், அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் யாவரும் ஆண்டு சம்மந்த ஜெபத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். தொடர்ந்து பாஸ்டர் எங்களை வழி நடத்துவார். நாங்கள் எல்லாரும் அங்கே அர்ப்பணிப்போம். அந்த அருமையான வார்த்தை கூடாக கர்த்தர் தாமே சபையில் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கும் அது எங்களுடைய வாழ்க்கையில் உணவாக மாறுவதற்கும் ஐக்கியத்திலையும் அப்பம் பிக்குதல் சுத்திகரிப்பிலையும் நாங்கள் தேவனுக்கு முன்பதாக அவரோடு இருக்கிற தொடர்பை வளர்ச்சி செய்யத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுவோம். அப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கட்டு தாருங்க என் ஏசையான்னு சொல்லி நாங்கள் முழு உறுதியத்தோடு தேவனுக்கு நாங்கள் சொல்லுவோமா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. வேத
உயர்த்தி சொல்லுவோம். உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்டு நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றது ஐயா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றது ஐயா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. என் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பு சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. ஹalleluya, ஹalleluya. சுவாமி அப்பா அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஹalleluya, ஹalleluya. யாவருமாக ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவருக்கு எங்களுடைய முழு இதயத்தை அர்ப்பணிப்போமாக. ஹalleluya. அப்பா சுவாமி, எனது சிகரமே, என் ஆறுயிரே, என் ஜீவனே சுவாமி. அப்பா உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. என் மேல் மனம் இறங்கி இந்த அஸ்திவாரத்தின் கூட என் வாழ்க்கை கட்டியிருப்பதற்கதான அந்த ஜீவனை எனக்கு தருவீராக ஆண்டவரே சுவாமி. ஹalleluya, ஹalleluya. சோதரிக்கிறோம் ராஜா. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில சுவாமியுமே நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரன் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. அந்த வார்த்தை கூடாக சுவாமி எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பத்தக்கதான சுவாமி இந்த பூர்ண அந்த அஸ்திவாரத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் போடத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. யாராக சுவாமி மனம் நொந்து போய் மனவேதனையோடு மனதில் ஒரு போராட்டத்தோடு மன சோர்வோடு மன கிளேசத்தோடு இந்த இடத்துல இருக்கிறதா இருந்தால் பிதாவே நீர் தொடுவீராக ஆண்டவரே சுவாமி. உம்முடைய கிருபை தந்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. அப்பா, உம் பாதம் அமர்ந்து இருப்பதே வாழ்க்கையில நிம்மதி. உம் பாதம் அமர்ந்து இருந்து உம்மை நோக்கி பார்ப்பது தான் என் வாழ்க்கையில் ஜீவன் என்பதை உறுதியாக கற்றுக்கொண்டு போகத்தக்கதான ஆசீர்வாதத்தை தருவீராக ஆண்டவரே சுவாமி. நன்மையின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஒரு நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.